வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீர் வெடிப்பு மற்றும் சேதம், ஆபத்தில் 7 கடைகள், அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள். அபாய நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தகவல். நிரம்பி வழியும் 36 முக்கிய நீர்த்தேக்கங்கள், அறிவிப்புகளை உன்னிப்பாக அவதானிக்குமாறு அறிவுறுத்தல். மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச, சாகர காரியவசம் தெரிவிப்பு. திஸ்தவிகாரையில் முளைக்கும் புதிய புத்தர் சிலை, பாதுகாப்பு கோரி பறந்த கடிதம். சம்பா அரிசி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு. இன்னும் 2 மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள், எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி கூறும் விடயம். பாகிஸ்தானில் இன்று பதிவான நிலநடுக்கம். இனி விரிவான செய்திகள். திடீர் வெடிப்பு மற்றும் சேதம், ஆபத்தில் 7 கடைகள், அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள். கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள புசல்லாவ நகரில் மண்சரிவு அபாயம் காரணமாக 7 கடைகள் மூடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். திடீர் வெடிப்பு மற்றும் சேதம் காரணமாக கடைகள் மூடப்பட்டதாக புசல்லாவ போலீசார் தெரிவித்தனர். தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து ஒலிபெருக்கிகள் மூலம் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மோசமான வானிலை காரணமாக புசல்லாவ நகரத்திற்கு அருகிலுள்ள செங்குவாரி தோட்டத்தின் மேல் பகுதியில் விரிசல் காரணமாக மண் சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புசல்லாவ பல்லேகம பிரிவில் வெடிப்புகளால் சேதமடைந்த பல இடங்களை சீரமைக்கும் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதில் உள்ளூர்வாசிகள், கிராம அலுவலர், தேரர்கள் உட்பட பலர் இணைந்து கொண்டனர். அபாய நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தகவல். மீள்குடியேற்றத்திற்கு திட்டமிடப்பட்ட இடங்களையும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு செய்யும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். நாட்டில் அபாய நிலையில் உள்ள 10,813 இடங்களை ஆய்வு செய்ய சுமார் 5,374 கோரிக்கைகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிடைக்கப்பெற்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் 1,426 இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. பாதிக்கப்படக்கூடிய இடங்களை ஆய்வு செய்ய சுமார் 45 குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 12 குழுக்கள் கண்டி மாவட்டத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு உள்ளூர் குழுக்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. மீள்குடியேற்றத்திற்கு திட்டமிடப்பட்ட இடங்களையும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு செய்யும். தித்வா சூறாவளி காரணமாக 10 மீட்டருக்கும் அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்பட்ட 1,241 இடங்கள் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அடையாளம் கண்டுள்ளது. 10 மீட்டருக்கும் குறைவான நிலச்சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள் பல உள்ளன. நிலச்சரிவுகள் மற்றும் பாறை சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள் பல உள்ளன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிரம்பி வழியும் 36 முக்கிய நீர்த்தேக்கங்கள், அறிவிப்புகளை உன்னிப்பாக அவதானிக்குமாறு அறிவுறுத்தல். நீர்ப்பாசனத்துறைக்கு சொந்தமான 36 பிரதான நீர்த்தேக்கங்கள் மற்றும் 52க்கும் மேற்பட்ட நடுத்தர நீர்த்தேக்கங்களில் தற்போது நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக நீர்ப்பாசனத்துறை தெரிவித்துள்ளது. இன்று காலை 9 மணி நிலவரப்படி நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் HPST ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி அம்பாறை மாவட்டத்தில் உள்ள 9 பிரதான நீர்த்தேக்கங்களில் 3, அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள 10 பிரதான நீர்த்தேக்கங்களில் 9, பௌதுளை மாவட்டத்தில் உள்ள 7 பிரதான நீர்த்தேக்கங்களில் 4 மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 4 பிரதான நீர்த்தேக்கங்களில் 2 ஆகியவற்றின் வான்கதவுகள் தற்போது வெளியேற்றப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். அம்மாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள 10 பிரதான நீர்த்தேக்கங்களில் 1 மதகுகள், கண்டி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதான நீர்த்தேக்கங்கள், குருநாகல் மாவட்டத்தில் உள்ள 10 பிரதான நீர்த்தேக்கங்களில் 3 மற்றும் மொனராகலை மாவட்டத்தில் உள்ள 3 பிரதான நீர்த்தேக்கங்களில் 2 தற்போது திறக்கப்பட்டுள்ளன. இதேபோல் பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள 4 முக்கிய நீர்த்தேக்கங்களில் 2, புத்தளம் மாவட்டத்தில் உள்ள 2 முக்கிய நீர்த்தேக்கங்கள், திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள 5 முக்கிய நீர்த்தேக்கங்கள், வவுனியா மாவட்டத்தில் உள்ள 1 நீர்த்தேக்கம் ஆகியவை திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசனத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பதன் மூலம் வெளியேற்றப்படும் நீரின் அளவு மிக குறைவு என்றும், எதிர்காலத்தில் பெய்யும் மழையை பொறுத்து இந்த நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகளை திறக்கும் அளவு மாறக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார்.
எனவே இந்த நீர்த்தேக்கங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்புடைய நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர் வெளியேற்றம் குறித்த அறிவிப்புகளை உன்னிப்பாக கவனிப்பது முக்கியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச, சாகர காரியவசம் தெரிவிப்பு. மொட்டு கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளராக நாமலே மீண்டும் களமிறங்கக்கூடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவே தமது கட்சி வேட்பாளராக களமிறங்கக்கூடும். கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் நிலைப்பாடு இதுவாகவே இருக்கிறது. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை. கட்சியின் அரசியல் குழு கூடியே இறுதியான மற்றும் உறுதியான முடிவை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். கடந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச களமிறங்கி படுதோல்வியடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திஸ்ஸவிகாரையில் முளைக்கும் புதிய புதர் சிலை, பாதுகாப்பு கோரி பறந்த கடிதம். எதிர்வரும் தை மாதம் 3ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் வலி வடக்கு தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸ ராஜமகாவிகாரை புதிய புத்தர் சிலையை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் அதற்கான பாதுகாப்பு அனுமதி கோரி பாதுகாப்பு தரப்பினருக்கு மகா சங்கத்தினரால் எழுத்து மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 2026 தை மாதம் 3ஆம் தேதியன்று காலை 10 மணிக்கு கன்யா சத்துவ தும்ரிஸ்தாச சிதிராஜ விகாரையில் இருந்து கொண்டுவரப்படும் புத்தர் சிலை திஸ்ஸராஜ விகாரையில் நிறுவப்படும். இதற்காக பக்தர்கள் மற்றும் பௌத்த துறவிகளின் பங்கேற்புடன் ஊர்வலம் நடத்தப்படுவதோடு அது தொடர்பில் தையிட்டி திஸ்ஸ மகாவிகாரையின் தலைமை தேரருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் பங்கேற்பவர்கள் எந்த பயமோ சந்தேகமோ இல்லாமல் விகாரைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையும் அதற்கு பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி போயா தினத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பா அரிசி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு. டிட்வா சூறாவளியால் நெல் சாகுபடிக்கு ஏற்பட்ட கடுமையான சேதம் காரணமாக சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட நெல் நிலங்கள் மீண்டும் பயிரிடப்பட்டால் சிவப்பு மற்றும் நாட்டு அரிசிக்கு பற்றாக்குறை இருக்காது என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஆனால் சம்பா வகைகள் வளர சுமார் 4 மாதங்கள் ஆகும். இதனால் மீண்டும் நடவு செய்வது கடினம் என்று அவர் கூறியுள்ளார். நிலக்கடலை, சோளம், பச்சை மிளகாய் உள்ளிட்ட பிற பயிர்களும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் பயிர்கள் அழிந்துவிட்டதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இன்னும் 2 மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள், எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி கூறும் விடயம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களே, பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் இன்னும் 2 மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள். இப்போதைக்கு அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்திற்கு வாருங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காகவே 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 700 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில், அண்மைய வரலாற்றில் நாங்கள் முன்வைத்த பாரிய தொகை குறைநிறைப்பு பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீண்ட விவாதத்துக்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினோம். ஆனால் மிக குறுகிய காலத்தில் மீண்டும் 500 பில்லியன் ரூபாவுக்கான குறைநிரப்பு பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ள அழிவிலிருந்து இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் நமது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் இதுபோன்ற குறைநிரப்பு பிரேரணை அவசியம் என்பதை இந்த நாடாளுமன்றில் உள்ள அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் இந்த 500 பில்லியன் ரூபாய் காரணமாக ஏப்ரல் மாதத்திற்குள் பொருளாதாரம் சரிந்துவிடும் என்று ஒரு கருத்தாடல் நடக்கிறது. இவ்வளவு பாரிய தொகை குறைநிரப்பு பிரேரணையை முன்வைப்பதன் மூலம் பொருளாதாரம் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் என்ற சிலரின் கூற்றுக்கள் குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் நிதியொழுக்கத்துடனும் குறிக்கோளுடனும் மிக சிறப்பாக செயற்பட்ட அரசாங்கம். 2025ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு பொருளாதாரத்துறையில் பல முக்கியமான சாதனைகளை நாம் அடைந்துள்ளோம்.
இலங்கை வரலாற்றில் வெளிநாட்டில் இருந்து மிக அதிகமான பணம் அனுப்புதல் இந்த ஆண்டு பெறப்பட்டுள்ளது. சுற்றுலா வருமானம் 2018ஆம் ஆண்டில் சுமார் 3.8 பில்லியனாக இருந்தது. அதைவிட அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எமது பொருட்கள் மற்றும் சேவை ஏற்றுமதிகளிலிருந்து கிட்டத்தட்ட 18 பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்க்கிறோம். இந்த தரவுகளிலிருந்து மிகவும் வலுவான நிதி முகாமைத்துவம் மற்றும் இலக்கு சார்ந்த பணிகளின் விளைவாக இந்த வெற்றியை நாங்கள் அடைந்துள்ளோம். ஆனால் பெரிய அதிர்ச்சிகளை தாங்கும் பொருளாதாரம் நம்மிடம் இருக்கவில்லை. ஒரு சிறிய அல்லது தவறான முடிவு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதாரமே நம்மிடம் இருந்தது. எனவே கடந்த 14 முதல் 15 மாதங்களாக நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து எந்த தவறும் செய்யாமல் மிக நுட்பமான அம்சங்களை கூட ஆய்வு செய்து பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்துள்ளோம். யாரும் அதை மறுக்க முடியாது. ஆனால் அவ்வாறான பொருளாதார ஸ்திரத்தன்மையினால் தான் நாம் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளோம். நாம் இவ்வளவு பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் வலுவான நிலையில் இல்லாவிட்டால் இதை எதிர்கொள்ள முடியாது. இப்போது நாம் அடைந்துள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மைதான் இதை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் எமக்கு அளித்துள்ளது. ஆனால் இத்தகைய பாதிப்பை தாங்கும் அளவுக்கு இந்த பொருளாதாரம் வளரவில்லை என்பது நமக்கு தெரியும். வீழ்ச்சியடைந்த நாட்டை படிப்படியாக மீண்டும் கட்டியெழுப்பும் போது எமது பொருளாதாரத்திற்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பாதிப்பை தணிக்க தேவையான மிக நுட்பமான தலையீட்டை வழங்குவதன் மூலம் இந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆனால் ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு கஞ்சனை போல எல்லாவற்றையும் குவித்து செல்வதை குவிப்பது அல்ல. ஒரு பொருளாதாரம் என்பது அதிலிருந்து ஏதேனும் நன்மை கிடைக்குமானால் அந்த நன்மை மக்களுக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் இன்று பதிவான நிலநடுக்கம். பாகிஸ்தானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் இலங்கை நேரப்படி காலை 10:07 ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 மேக்னிடியூடாக பதிவாகியுள்ளது. கடல் மட்டத்துக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் பதிவாகவில்லை.